Hello students, this is Indrani Mathematics. இப்போ நம்ம chapter number 3 algebraல exercise 3.18ல sum number 7 பார்க்கலாம். Let A is equal to 2 rows 2 columns இருக்கக்கூடிய ஒரு 2 by 2 ஆர்டரில் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே தான் Bங்கிற மேட்ரிக்ஸ் 2 rows 2 columns இருக்குது. அப்போ அதுவும் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஆர்டர் வந்து 2 by 2. Cங்கிறதும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதனோட ஆர்டரும் 2 rows 2 columns. இப்போ show that first subdivision என்ன சொல்கிறாங்கன்னா A into BC equal to AB into C கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. Second subdivision A minus B into C equal to AC minus BC கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. Third subdivision A minus B in power whole transpose is equal to A transpose minus B transpose கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்கிற இந்த 3 மேட்ரிசஸை வச்சுட்டு இந்த 3 கண்டிஷனையும் நம்ம 1 by 1 செக் பண்ணுறோம். ஓகே, இதனோட சொல்யூஷன்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நீ 1 by 1 எழுதிக்கணும். கிவன் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து பி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, சி மேட்ரிக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ஷோ தட் ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி. இதை தான் நம்ம ஷோ பண்ணணும். என்னது? ஏ இன்ட்டு பிசி, இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ ஃபஸ்ட்டு நான் பிசி கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோடய எல்ஹெச்எஸ் என்ன? ஏ இன்ட்டு பிசி. இதில் ப்ராக்கெட்டை கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ பி இன்ட்டு சி கால்குலேட் பண்ணணும்னா பி மேட்ரிக்ஸ் இருக்கா, அடுத்து சி மேட்ரிக்ஸ் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ பியோட பிளேஸில், இது சியோட பிளேஸில், இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் பாசிபிளான்ல செக் பண்ணவே வேண்டியதில்லை. காரணம் என்னென்னா இது எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குது. ஏபிசி எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ வர்ற எல்லா ஆன்சருமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சேம் ஆர்டராக தான் இருக்கும். ஓகே, இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம். சி, இது ரெண்டையும் பக்கத்தில் எழுதணும். ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணி ஒரே எலமெண்ட்டாக சொல்லுவேன், இதையும் மல்டிப்ளை பண்ணி ஒரே எலமெண்ட்டாக சொல்லுவேன். ரெண்டு கடையில் ஒரு கேப் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ கூட எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ரோக்கு வா. செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம். பாருங்கள், செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம். இப்போ நீ மல்டிப்ளை பண்ணிப்பாரு. 4 into 2 8. பார்த்துக்கோ, 8 ப்ளஸ் 0 into 1 is 0. அடுத்தது 4 into 0 is 0 ப்ளஸ் 0 into 2 is 0. அடுத்தது 1 into 2 is 2 ப்ளஸ் 5 into 1 is ப்ளஸ் 5. 1 into 0 is 0 ப்ளஸ் 5 into 2 is 10. அப்போ 8 ப்ளஸ் 0 is 8. இது ரெண்டு சேர்ந்தது ஒரு 0. 2 ப்ளஸ் 5 is 7. இது 0 ப்ளஸ் 10 is 10. இதுதான் பிசி. நான் என்ன பண்ணணும்? இது கூட ஏவை மல்டிப்ளை பண்ணணும். ஏ இன்ட்டு பிசி. ஸோ ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். அடுத்தது பிசி. இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது என்னென்னா பிசி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அந்த மேட்ரிக்ஸை நம்ம அப்படி எழுதுகிறோம். ஓகே, இப்போ என்னாகும்? ஃபஸ்ட் ரோ வித் ஃபஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம் முடிஞ்சுதா? அடுத்தது என்ன? செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம் முடிஞ்சுதா? இப்போ மல்டிப்ளை பண்ணு. 1 into 8 is 8 ப்ளஸ் 2 into 7 is 14. அதே மாதிரி 1 into 0 is 0 ப்ளஸ் 2 into 10 is 20 plus 20. 1 into 8 is 8 plus 3 into 7 is plus 21. 1 into 0 is 0 plus 3 into 10 is 30. இப்போ 8 plus 14 என்ன ஆகும்னா 22. 0 plus 20 is 20. 8 plus 21 is 29. 0 plus 30 is 30. Call it equation number 1. இது LHS வந்தாச்சு. RHS என்னன்னா AB into C தான் உன்னோட RHS. சரியா? பாருங்கள், RHS வந்து என்னென்னா ஏபி இன்ட்டு சி. அப்போ இந்த ஏபிங்கிற இந்த ப்ராக்கெட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏபி ஈக்குவல் டு இது ஏ மேட்ரிக்ஸ், அடுத்தது இது பி மேட்ரிக்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன உனக்கு? ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம், அடுத்தது செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம். மல்டிப்ளை பண்ணு. 1 into 4 is 4
plus 2 into 1 is plus 2. 1 into 0 is 0, plus 2 into 5 is 10. 1 into 4 is 4, plus 3 into 1 is 3. 1 into 0 is 0, plus 3 into 5 is 15. So 4 plus 2 ஓட value 6 ஆகும். பாருங்க 4 plus 2 ஓட value 6 ஆகும். 0 plus 10 ஓட value 10 ஆகும். 4 plus 3 is 7, 0 plus 15 is 15. முடிஞ்சுதா? அடுத்து நான் என்ன பண்ணுறேன், AB into C கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஏபியோட வேல்யூ இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இதுதான் இன்ட்டு சி கொடுத்துருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இதனோட மல்டிப்ளிகேஷன் என்ன, ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம். பாருங்கள் இங்கே இடையில கேப் விடணும், இது ரெண்டையும் நீ எழுதும்போது கண்டினியூஸாக நீ எழுதணும் கேப் இல்லாமல். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரோ கூட எல்லா காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ரோ கூட ஒவ்வொரு காலத்தான் மல்டிப்ளை பண்ணு. செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம் முடிஞ்சுதான். மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 into 2 12, 10 into 1 plus 10, 6 into 0 is 0, plus 10 into 2 is 20, 7 into 2 is 14, plus 15 into 1 is 15, 7 into 0 is 0, plus 15 into 2 is 30. அப்போ 22, 20, 29, 30. This is called equation number 2. பாருங்கள் equation number 1 equation number 2 So from 1 and 2 we get என்ன கிடைக்கும், a into bc கண்டுபிடிச்சோம் ஈக்குவல் டு ab into c கண்டுபிடிச்சோம். இது ரெண்டினுடைய வேல்யூ சேமாக வருது, ஹென்ஸ் ப்ரூவ்ட். அதுவே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், a minus b into c ஈக்குவல் டு ac minus bc கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துட்டிங்கன்னா a minus b into c ப்ராக்கெட் வேல்யூ கண்டுபிடி. ப்ராக்கெட் வேல்யூ என்ன, a minus b, தட் இஸ் ஈக்குவல் டு a வேல்யூ மைனஸ் b வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. இது டேரெக்டாக சப்ராக்ட் பண்ண ஒவ்வொரு எலமெண்ட்டை கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸையும் சப்ராக்ட் பண்ணணும். 1 minus 4 is minus 3, 2 minus 0 is 2, 1 minus 1 is 0, 3 minus 5 is minus 2. இப்போ எனக்கு என்ன வேணும்னா a minus b into c வேணும். தட் இஸ் a minus b ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். இந்த வேல்யூ இன்ட்டு c, சிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம், அடுத்தது செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம். இங்கேயும் செகண்ட் ரோன்னு வரும்போது நீ எழுதுறது செகண்ட் ரோவில் தான் எழுதணும். இங்கே ஃபர்ஸ்ட் ரோ கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோவில் தான் நீ எழுதணும். ரெண்டு கடையில் நீ கேப் விடணும். ஓகே, பாருங்கள் இது எப்படி கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம் வந்துருச்சா, ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலத்தை தான் நீங்கள் எழுதுவீங்க. இப்போ செகண்ட் ரோக்கு மூவ் ஆகும்போது செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம். இப்போ பாரு, -3 into 2 is -6, கரெக்டா, ப்ளஸ் 2 into 1 is +2. அடுத்தது -3 into 0 is 0, ப்ளஸ் 2 into 2 is 4. அடுத்தது 0 into 2 is 0, -2 into 1 is -2. 0 into 0 is 0, -2 into 2 is -4. ஸோ இது என்ன ஆகுனா -4 வரும், இது +4 வரும், இது -2 வரும், இது -4 வரும். குவாலிட்டி இக்குவேஷன் நம்பர் 1. இதே தான் நான் ஆர்ஹெச்எஸ்க்கு வர்றேன். ஆர்ஹெச்எஸ் என்னென்னா ஏசி மைனஸ் பிசி. ஃபர்ஸ்ட் ஏசி கண்டுபிடிங்க, அப்புறம் பிசி கண்டுபிடிங்க. ஏசிங்கிறது என்னென்னா ஏ மேட்ரிக்ஸ் இன்ட்டு சி மேட்ரிக்ஸ். எப்படி வரும், ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம். அடுத்தது செகண்ட் ரோக்கு வா, செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம் எழுதிக்கிறோமா. இப்போ மல்டிப்ளை பண்ணு. 1 into 2 is 2, plus 2 into 1 is 2. 1 into 0 is 0, plus 2 into 2 is 4. 1 into 2 is 2, plus 3 into 1 is 3. அடுத்தது 1 into 0 is 0, plus 3 into 2 is 6. So you will get 4 plus இது 4, இது 5, இது 6. இது AC. இதே மாதிரி BC கண்டுபிடிக்கணுமா. இப்போ B மேட்ரிக்ஸ் இருக்குது, C மேட்ரிக்ஸ் இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன வரும், ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம், அடுத்து செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 into 2 8, plus 0 into 1 is 0. ஸோ 8 plus 0. அடுத்து 4 into 0 is 0, plus 0 into 2 is 0 into 2 is 0. ஸோ 0 plus 0. அடுத்து 1 into 2 is 2, plus 5 into 1 is 5. 1 into 0 is 0, plus 5 into 2 is 10. அப்போ இது 8, இது 0, இது 7, இது 10. இப்போ என்ன பண்ணணுமோ, ஏசி மைனஸ் பிசி, ஏசி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம், மைனஸ் பிசி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம், ரெண்டே சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 4 minus 8 is 4, 4 minus 8. அடுத்தது 4 minus 0 எழுதிக்கிற ஃபஸ்ட்டு, 5 minus 7,
அப்புறம் 6 மைனஸ் 10 ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் இங்கே வர்றோம். டைரெக்டாக அங்கே ஒன்றும் ஆன்சர் போடல, தப்பு இல்லை. ஸோ இதோட ஆன்சர் -4, இது 4, இது -2, இது 6 minus 4 is -4. குவாலிட்டி equation 2. இப்போ ஆல்ரெடி equation 1 பாருங்கள், 1 வேல்யூவும் இப்போ 2ஓட வேல்யூ சேமாக தானே வருது. ஸோ ஃப்ரம் 1 and 2 நீ கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற LHS A minus B into C equal to AC minus BCங்கிற இந்த வேல்யூஸ் ரெண்டினுடைய வேல்யூஸுமே சேமாக வருது. ஸோ போத் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல், ஹென்ஸ் வெரிஃபைடு. இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷனுக்கு வரோம். தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னா A minus B whole transpose is equal to A transpose minus B transpose. பாருங்கள், இதில் எந்த மல்டிப்ளிகேஷனுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ LHS எடுத்துக்கிறோம் A minus B whole transpose. ஃபஸ்ட்டு A minus B கண்டுபிடிங்க. ஏவி பியை சப்ராக்ட் பண்ணி இங்கே நான் எழுதியிருக்கிறேன். ஓகே, டேரெக்டாக நம்ம பண்ணியிருக்கிறோம். ஏவையும் மைனஸ் பி வேல்யூ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி எழுதியிருக்கிறோம். ஓகேவா? இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸையும் பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷனில் நம்ம பண்ணியிருப்போம். பாருங்கள் ஒரு நிமிஷம், செகண்ட் சப்டிவிஷனில் ஏ மைனஸ் பியோட வேல்யூ என்னன்னு போட்டிருப்போம். ஜஸ்ட் அதை நான் காப்பி பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா செகண்ட் சப்டிவிஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது ஏ மைனஸ் பியோட ஹோல் டிரான்ஸ்போஸ் வேணும். ஹோல் டிரான்ஸ்போஸ் என்ன? உன்னோட ஃபர்ஸ்ட் ரோ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் காலத்துக்கு வரும், செகண்ட் ரோ செகண்ட் காலத்துக்கு வரும். குவாலிட்டி equation 1 இதுதான் ஃபர்ஸ்ட் equation. இது ரொம்ப ஈஸி தான் சொன்னேன். ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ்னு என்ன அர்த்தம்னா ஏவோட எலமெண்ட்ஸை நம்ம ரோஸை காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதை தான் நான் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி பி டிரான்ஸ்போஸ்னால் பிங்கிற மேட்ரிக்ஸை ரோஸை காலத்தை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். இது ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்ணுவேன். ஓகே, இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஜஸ்ட் அப்படியே ஆர்டர் மாற்ற வேண்டியதான். இந்த ரோவை காலத்துக்கு மாற்றிருக்கிறேன், செகண்ட் ரோவை செகண்ட் காலத்துக்கு மாற்றிருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது ஆன்சராக எழுதியிருக்கிறேன் நான். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டுனா 1 minus 4, இது 1 minus 1, 2 minus 0, 3 minus 5. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்? 1 minus 4 is -3 ஆகும். 1 minus 1 is 0, 2 minus 0 is 2, 3 minus 5 is -2. இது equation number 2. பாருங்கள், equation 1 and 2 ரெண்டு சேமாக இருக்குதா? ஸோ ஃப்ரம் equation 1 and 2 we get A minus B whole transpose is equal to நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன? A transpose minus B transpose. இது ரெண்டினுடைய வேல்யூஸும் சேம் ஆயிடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட்.